வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து ரொம்ப அழகான இந்த சாரியில் தைச்ச அம்பர்லா டாப் தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு சாலு, பெல்ட்டு எல்லாம் கொடுத்து ரொம்ப சூப்பராக தைக்க போகிறோம். வீடியோ கட் பண்ணாமல் பாருங்கள். இது கட்டிங் ஸ்டிச்சிங் எல்லாமே ஒரே வீடியோவில் போட்டிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஆஃப் அண்ட் ஆஃப் மாதிரி, அதாவது பார்டரு வந்து கொஞ்சம் கம்மி தான், ஆனால் அந்த பிளெயினாக இருக்கிறது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதுக்கு லைனிங் எடுத்திருக்கேன். தேவைன்னா இந்த மெரூன் கலர் கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. நான் உடம்பு ஃபுல்லாகவே நான் ஃபுல் வாயில் ப்ளவுஸ் தான் கொடுக்க போகிறேன். கைக்கு தேவைன்னா கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு கைக்கு வந்து நான் க்ரீன் கலர் தான் போட்டேன். இதுதான் சாரீ. அது ஓப்பன் பண்ணாமல் காமிச்சேன். இது ஃபுல்லாக தண்ணியில் அலசி போட்டுட்டு எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து தண்ணியில் அலசி போட்டால் கொஞ்சம் உங்களுக்கு சுருங்கிரும். அந்த மடிப்பு இதெல்லாம் எடுத்து கொடுக்கும். அப்படியே நம்ம வச்சு தைக்க முடியாது. இது வந்து ஃபுல் வாயில் எடுத்திருக்கேன். இது சென்டரில் மடிப்பு பகுதியில் கட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 60 பாயிண்ட் எடுத்திருக்கேன். இதுக்கு சுற்றளவு வந்து 9.25 இன்ச்சுங்க. மொத்தம் உயரம் 55. மொத்தம் உயரம் 55. நம்ம 15 வைக்க போகிறோம். உயரம் வந்து மே உயரத்துக்கு 15ங்க. இந்த மாதிரி 4ஆக மடித்து போட்டுக்கலாம். நல்லா மடித்து அயன் பண்ணி எடுத்துக்குங்க. இப்போது உயரம் வந்து 15 வைக்கிறோம். சுற்றளவு வந்து 9.25. 9.25 வைக்கிறேன். உங்கள் ட்ரெஸ்ஸோட சுற்றளவு எவ்வளவோ அவ்வளோ வச்சுக்கலாம். ஏன்னா 19.5 இன்ச்சு சுற்றளவு, அதில் பாதி 9.25 வச்சுருக்கேன். பதினஞ்சு இன்ச்சு உயரம். இது குட்டையான ட்ரெஸ் தான். நமக்கு வந்து தையலுக்கு வந்து 1 இன்ச் போயிடும். மேலே சொல்கிறக்கும் கீழே தையலுக்கும் மிச்சம் வந்து 14 தான் இருக்கும். நெக்கோட அகலம் வந்து 2.25 இன்ச் வைக்கிறேன். ஷோல்டர் வந்து 2.25 தான். ஆம்கோல் வந்து 6 இன்ச்சு, இல்லைன்னா பத்தலை அப்படின்னா 6.5 வச்சுக்கலாம். இப்போ கார்னர் எப்பயும் போல் 1 இன்ச்சுங்க. இந்த மாதிரி ரவுண்டாக வரைஞ்சிக்கலாம். இது தையலுக்கு நம்ம அடையாளப்படுத்தியிருக்கேன். இப்போ இங்கே கீழேருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ சைடில் 1 இன்ச்சு தையலுக்கு, அது கட் பண்ணுறதுக்கு, அந்த வளைவு கொடுக்கறதுக்கு அந்த இடுப்பு பகுதியில் 1 இன்ச்சு கம்மி பண்ணியிருக்கேன். இப்போ ஆம்கோலேருந்து அதில் கொண்டே சேர்த்துக்குங்க. நம்ம இங்கேருந்து கொஞ்சம் அந்த ஆப்பிள் கட் வர்ற மாதிரி கொண்டு வந்து சேர்த்துக்குங்க. அளவு ட்ரெஸ் என்கிட்ட இல்லை. உங்ககிட்ட அளவு ட்ரெஸ் இருந்துச்சு அப்படின்னா இங்கே தையலுக்கு ஷோல்டருக்கு விட்டுட்டு வச்சு பார்த்துக்குங்க. ஆம்கோல் இங்கே தையல் வரைக்கும் நம்ம தையலுக்கு விட்டுருக்கோம் இல்லையா, அது வரைக்கும் வர மாதிரி பார்த்துக்குங்க. 15 இன்ச் உயரம். சுற்றளவு வந்து 19.5. அதில் பாதி 9.25. ஆம்கோல் வந்து 6 இன்ச்சு, அப்படி பத்தலைன்னா 6.5 இன்ச் வச்சுக்கோங்க. இது கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஷோல்டர் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ முன்னாடி ஆம்கோல் வந்து நல்லா ஒரு 1/4 இன்ச்சுக்குள்ளே தள்ளி குறைஞ்சி கட் பண்ணுங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கட் பண்ணிவிட்டு நம்ம சாரியில் வந்து 3 மீட்டர் எடுத்துக்க போகிறோம். கீழே ஸ்கர்ட்டுக்கு நம்ம முந்தியிலேருந்து 2.25 மீட்டர் எடுத்துக்க போகிறோம். மூணு மீட்ரு ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஏன்னா வந்து இது ஒல்லியான பொண்ணு தான், 3 மீட்ரு தாராளமாக போதும். அதனால் நம்ம சாலுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இதே சரியில் அடுத்து போட போகிற வீடியோ என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஸ்கர்ட்டும் நம்ம ப்ளவுஸும் போட்டு சாலில் அதிலே எடுத்துக்க போகிறோம். அந்த மாதிரி தைக்க போகிறோம் அடுத்து வர வீடியோ. இந்த வீடியோ பார்க்குறவங்க அதுவும் பாருங்கள். நம்ம வந்து நாட்டு நிறைய அந்த நாட்டு வந்து சைடில் நிறையா வச்சு ஸ்கர்ட்டு தைச்சிட்டு நம்ம அதிலே வந்து பிரின்சஸ் கட் வந்து ப்ளவுஸ் தைச்சு பண்ண போகிறோம். பேக் சைடு ஊக்கு வச்சு பார்க்குறவங்க கண்டிப்பாக அந்த வீடியோவும் பாருங்கள். இப்போ இதை 3 மீட்ரு அளவு வச்சு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா தெரியும் உங்களுக்கு, தண்ணியில் போட்டனால அந்த சுருக்கம் லைட்டாக இருக்குது. பார்ட்ரு ஃபுல்லாகவே அயன் பண்ணிட்டேன். அது மேலே வந்து நமக்கு ஒன்றும் செய்யாது. பார்ட்ரு கொஞ்சம் சுருக்கமாக இருந்துச்சு. எல்லாமே எல்லா பக்கமும் பார்ட்ரு சிங்கிளாக போட்டு ஃபுல்லாக தேய்ச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து அந்த 15 இன்ச்சு இருக்கு இல்லையா, 14 இன்ச்சிலேருந்து 50 இன்ச்சு வர வரைக்கும் மார்க் பண்ணிக்கலாம். டக்குன்னு சில பேர் அதை கழித்து இது பண்ண யோசிப்பாங்க. நீங்கள் வந்து 14 இன்ச்சிலேருந்து வச்சு பாருங்கள். போயிரம் வந்து 37 இருக்குது. ஸ்கர்ட்டுக்கு வந்து 37 இருக்குது. இப்போ இந்த மாதிரி 4ஆக மடித்து போட்டுக்கலாம். நல்லா கரெக்டாக வச்சு 4ஆக மடிச்சுட்டு மேலே வந்து கொஞ்சம் அந்த உயரம் போக எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ மார்க் பண்ணி வச்சுருக்கேன் 37 இன்ச்சு. இது தண்ணியில் போட்டால் கொஞ்சம் சுருங்கும். கொஞ்சம் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே நீங்கள் எப்பயும் வைக்கிறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுக்கோங்க. ஆனால் அதிகம் தண்ணியில் போட வேணாம். ஏன்னா சும்மா நம்ம ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா அது உடனே வந்து தண்ணியில் போகணுன்னு கிடையாது. அது ஒரு 2 தடவை 3 தடவை போட்டு அப்படியே நம்ம வந்து கொஞ்சம் லிக்விட் ஊற்றிட்டு அது அப்படியே அமுத்தி அலசி காய போட்டுருங்க. ரொம்ப கும்மியாக அந்த மாதிரிலாம் அலச தேவையில்லை. இது இப்போ இதை வந்து 2ஆக கட் பண்ணிக்கலாம். 2 பக்கத்துக்கு வர மாதிரி. ஒரு பக்கத்துக்கு 1.5 மீட்ரு வரும். இப்போ இது கட் பண்ணியாச்சு. இதை தான் மிச்சம். இதில் தான் நம்ம கைக்கு எடுத்துக்க போகிறோம் க்ரீன் கலரு. இப்போ முந்தியிலேருந்து அந்த பார்டரை கொஞ்சம் விட்டுட்டு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஒரு 3 இன்ச் அளவுக்கு அது கொஞ்சம் ஒரு மாதிரி நல்ல பார்டர் மாதிரி நல்லா நீட்டாக இருந்துச்சு. அதை மட்டும் முந்தியில் விட்டுட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது மீதி உள்ளதில் வந்து நம்ம பெல்ட்டுக்கு மேல் உயரத்துக்கு எல்லாத்துக்கும் எடுத்துக்கலாம். இப்போ முந்தி வந்து ஒரு பக்கத்துக்கு மட்டும்தான் இருக்குது. அதை 2ஆக மடித்து போட்டு 2 பக்கமும் வர மாதிரி நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். 2ஆக சமமாக மடித்து போட்டு சென்டரில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த பக்கத்துக்கும் நம்ம வந்து இந்த மெரூன் கலர் வர மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் தெரியாது, கீழே தான் வரப்போகுது. அதனால் நமக்கு ஒன்றும் தெரியாது, வித்தியாசம் தெரியாது. இந்த மாதிரி கீழே கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். கை வந்து நம்ம முன்பக்கம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கை எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம அப்படியே போட்டு சுற்றளவு பார்த்துட்டு 2 பீஸையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மீதி உள்ளதில் வந்து நமக்கு வந்து கை சென்ட்ரு பார்ட்ரு, கீழே பார்டருக்கு, அப்புறம் பெல்ட்டுக்கு எல்லாத்துக்கும் நம்ம எடுத்துக்க போகிறோம். நான் கைக்கும் மெரூன் கலரே கொடுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் அது நல்லா இல்லை. அதனால் வந்து இந்த க்ரீன் கலரை வந்து ஜாயின் பண்ணி கொடுத்துருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்தது.
இந்த மாதிரி நம்ம வந்து இருக்கிறத வந்து நம்ம யோசித்து கொஞ்சம் ஐடியா பண்ணி நம்ம பண்ணிக்கணும், நம்ம தான் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து அப்போ அந்த கையில் எடுக்கிற ஒட்டி தான் சில ஐடியாலாம் வரும், நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணோன்னா அசிங்கமாக இருக்கும். அதனால வந்து இந்த பார்டர் வந்து நடுவில் கொடுத்துட்டு ஜாயின் பண்ணதே தெரியாமல் நம்ம பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த முந்தி இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம், அதை ஜாயின் பண்ணிக்கலாம் சாலில். நம்ம கையில் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம அதை சைடில் ஃபுல்லாக தைச்சிடலாம். சும்மா மிஷினில் வந்து நம்ம உருட்டி அடிச்சிடலாம், ஏன்னா பார்டர் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா. எப்படி நம்ம இந்த மாதிரி வந்து ரெடிமேடில் வாங்கினோம் அப்படின்னா 1500 கம்மியாக இந்த மாதிரி தரமாட்டாங்க. ஏன்னா இது நமக்கு ரேட்டே வெறும் 600 தான். நம்ம தைக்க தெரிஞ்சவங்கன்னா வெறும் லைனிங் மட்டும் ஒரு 2 மீட்ரு 100 வந்தது. மேலே வந்து நம்ம அதுக்கு சேர்த்தோன்னா 1 மீட்ரு எக்ஸ்ட்ரா வரும். நான் அது வீட்டில் இருந்ததை போட்டுக்கிட்டேன். இதுக்கு வந்து நான் 2 மீட்ரு எடுத்தேன், க்ரீன் கலரு. உள்ள கீழே வந்து ஸ்கர்ட்டு கொடுக்க அப்போ ஒரு 700 750 நமக்கு வந்து இந்த சாரீ லைனிங் எல்லாம் சேர்த்து வருதுன்னா சீக்கிரம் ஒரே நாள்லேயே தைச்சி முடிச்சிடலாம். 2 நாள் அந்த மாதிரிலாம் ஆகாது. எனக்கு 1 நாள் தான் ஆச்சு. இப்போ வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம், ஒன்றும் வித்தியாசம் தெரியல. இப்போ வந்து நம்ம பேக் சைடு வந்து 5 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒல்லியான பொண்ணு தான், அதனால் வந்து கழுத்து வந்து கொஞ்சம் குறுக்கி தான் வச்சுருக்கேன். உயரமும் சரி அகலமும் சரி கம்மி பண்ணி தான் வச்சுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் குண்டானவங்கன்னா நம்ம கொஞ்சம் அகலப்படுத்தி கட் பண்ணலாம். இப்போ வந்து முன்பக்கத்துக்கு கட் பண்ணிக்கலாம். முன்னாடி வந்து நம்ம ஒன் சைடு வந்து டிசைன் வர மாதிரி பண்ண போகிறோம். 5.5 இன்ச்சு தான் வைக்கிறேன். இதுவே இறக்கமாக தான் இருந்துச்சு, 5 இன்ச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி வந்து கோடு போட்டுக்கலாம். 2.25 அகலம் இந்த பானைக்கு மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது 2ஆக மடித்து நல்லா அழுத்தி கொடுத்தீங்கன்னா 2 பக்கமும் ஒரே மாதிரி வந்துடும். இந்த மாதிரி நல்லா அழுத்தி கொடுங்க. நல்லா 2 பக்கமும் நல்லா அழுத்தி கொடுத்தோம்னா அந்த பக்கத்தில் இருக்கிறதும் நமக்கு ஒரே அளவாக வந்துடும். இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம வந்து ஒன் சைடாக வந்து நெக் வரைய போகிறோம். இந்த மாதிரி கொண்டு வந்து லைட்டாக வளைச்சி விடுங்க. அதே மாதிரி மேலேருந்து கொண்டு வந்து லைட்டாக நம்ம வளைச்சி விடலாம். இந்த நெக்கு நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா பார்க்கவும் ரொம்ப அழகாக லுக்காக இருக்கும். கீழே வந்து நான் 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன், அது வரைக்கும் நம்ம தைச்சி திருப்ப போகிறோம். இப்போ வந்து நான் அந்த பார்டர் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து அப்படியே வச்சு நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். அப்படியே தைச்சிட்டு கீழே அந்த நம்ம அடையாளம் போட்டிருக்கோம் இல்லையா டீஸு கட்டியில், அப்படியே அது கீழே கொண்டுட்டு போயிட்டு அந்த 1 இன்ச்சுக்கு மேலே நம்ம ஏற்றி மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அப்படியே திருப்பி ரிட்டன் அப்படியே போயிடலாம். இப்போ அப்படியே நீங்கள் திருப்பி வரும்போது அந்த பக்கம் கழுத்துக்கும் அப்படியே சேர்த்து தைச்சிருங்க. இப்போ இந்த மாதிரி வந்துடட்டும். இப்போ அதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அப்படியே நம்ம வந்து கீழே வரைக்கும் போயிடலாம். ஒரு கத்திரிக்கோல் உள்ளே போகிற அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப கேப் விடக்கூடாது. ரொம்ப கேப் விட்டிங்கன்னா வந்து ரொம்ப நமக்கு தள்ளி வரும். அதனால் வந்து மெலிசாக இருந்தால் போதும். ஏன்னா நம்ம திருப்பி தைச்சிட்டு பைப்பிங் பண்ண போகிறோம், அதனால் நமக்கு பெரிய வாய்ப்பே இல்லை. நல்ல கத்திரிக்கோல்லாம் அங்கேங்கன்னா கட் பண்ணி விட்ருங்க.
இப்போ கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு நேராக நம்ம நெக்குக்கு நேராக அடையாளப்படுத்தி வச்சுக்கோங்க. இப்போ திருப்பிட்டு நம்ம எட்ஜிலே தையல் போட்டு வரலாம். நல்ல இந்த லைனிங் கிளாத்தை உள்ளே தள்ளி பார்டர் நல்ல எட்ஜிலேயே தையல் போடுங்க. லைனிங் கிளாத் வெளியில் தெரியக்கூடாது. நல்லா ஃபுல்லாக இந்த எட்ஜிலேயே தையல் போட்டுவாங்க. போட்டுட்டு நான் லைனிங்கில் 2 மீட்ரு போக கொஞ்சம் மிச்சம் இருந்தது. நான் அதுவே எடுத்திருக்கேன் பைப்பிங்க்கு. இது சன்க்ரேப்பு பைப்பிங் நல்லா சேம் கலராக இருந்துச்சு. பைப்பிங்க்கு நான் அதுவே எடுத்துக்கிட்டேன். லைட்டாக அப்படியே இழுத்து கொடுத்து தைச்சிட்டு வந்தீங்கன்னா திருப்பி நம்ம பைப்பிங் வைக்கும்போது ரொம்ப சூப்பராக வரும். இப்போ உருட்டி தைச்சிடலாம். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அது ரெண்டையும் சேர்த்து பிடிச்சி சமமாக வச்சு ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ போட்டிங்க அப்படின்னா ரெண்டும் வந்து நமக்கு சமமாக இருக்கும். இப்போ இருக்கிற பீஸை 2ஆக மடிச்சிருக்கேன். மடிச்சுட்டு நம்ம அந்த பைப்பிங் வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ வந்து அப்படியே மேலே போட்டு தைக்க போகிறேன். பார்த்துக்குங்க நான் எப்படி தைக்கிறேன்ட்டு. அந்த ஒரு பகுதி மடிப்பு பகுதி இருக்கு இல்லையா, அதுலேருந்து நான் வைக்கிறேன். முடிச்சுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறத லைட்டு கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அந்த இடத்துலேருந்து நமக்கு கிராஸாக தான் கொடுத்துருக்கேன் நான். கீழே வரைக்கும் கொடுத்துருக்கேன். எக்ஸ்ட்ரா வந்ததா அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நாட்டு அடித்து திருப்பிக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து பாசி வைக்கிறதுக்காக நாட்டு அடித்து திருப்பியிருக்கேன். இதை திருப்பி எடுத்துக்கலாம். ஏன்னா 2-3 பக்கம் நம்ம வந்து கம்மியாக தான் இருந்துச்சு கிளாத்து. அதை வச்சு நம்ம பைப்பிங் கொடுத்து நம்ம நாட்டுக்கும் ரெடி பண்ணோன்னா கொஞ்சம் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் வருது. இந்த மாதிரி ஒரு 1.5 இன்ச்சுக்கு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம கீழே இருந்து வச்சுட்டு வரலாம். கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டுட்டு வச்சுட்டு வாங்க. கொஞ்சம் கொஞ்சம் விட்டால் போதும். இப்போ நல்லா மேலே வரைக்கும் வச்சுட்டு டைட்டாக தைச்சி விட்டுடலாம். பாருங்கள், நெக்கு பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்குது. நமக்கு அது வச்சதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ நூலெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு திருப்பி நம்ம உள்ளே இருக்க பீஸ்லையும் லைட்டாக கட் பண்ணி விட்டுடலாம்.
இந்த மாதிரி 2 பக்கமும் கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணி விட்டுட்டு அமுக தையல் போட்டுடலாம். இப்படி கீழே நிப்பாட்டிட்டு திருப்பி அந்த நம்ம ரோப்பு கொடுத்துருக்கோம் இல்லையா, அதெல்லாம் நல்லா தூக்கி விட்டுட்டு அப்படியே தையல் போடலாம். இப்போ ஆம்கோல் பைப்பிங் கொடுத்துடலாம். பைப்பிங் கொடுத்துட்டு கைக்கு கட் பண்ணிக்கலாம். இப்போ அழகாக உருட்டி தைங்க. எந்த ஒரு ட்ரெஸ்ஸுக்கும் பைப்பிங் தாங்க அதுக்கு. பைப்பிங் வந்து கற்றுக்கிறவங்க வந்து நல்லா பைப்பிங் கற்றுக்கங்க. வேஸ்ட்டு கிளாத்தில் வச்சு வச்சு தைச்சி பழகுங்க, அப்போ தான் நமக்கு வரும். இப்போ லைனிங் கிளாத் எடுத்துக்கலாம். 2 மடித்து போட்டிருக்கேன். 8 இன்ச் வச்சுருக்கேன் அகலம். உயரம் வந்து 17 இன்ச்சு கொஞ்சம் கம்மியாக இருக்குது லைனிங்கு. ஆனால் நான் வந்து 2 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி 19 இன்ச்சு வச்சுருக்கேன். இப்போ கையோட உயரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அது வந்து சிலர் வந்து எல்போ வரைக்கும் போடுவாங்க, இல்லை வந்து சிலர் கீழே வரைக்கும் போடுவாங்க. நீங்கள் கை வந்து உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வச்சு பார்த்திங்கன்னா கையோட அளவு வந்து நமக்கு சரியாக இருக்கும். அந்த இது மேலேருந்து 3 இன்ச்சு கீழே இறக்கி மார்க் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி கையை கட் பண்ணிவிட்டு சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ கீழேருந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ முன்னாடி கையை வந்து குறைஞ்சி கட் பண்ணுங்கள். இப்போ 2 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். இது வந்து எதுக்குன்னா சென்டரில் நம்ம வைக்கணும், அதுக்காக. கரெக்டாக 2 இன்ச் வச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கை வந்து நம்ம மேலே நம்ம ஸ்கர்ட்டுக்கு போக மீதி கட் பண்ணோம் இல்லையா, அது இது குட்டையான பொண்ணுனால இது வந்தது நமக்கு. அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு கம்மியாக தான் வரும். ஏன்னா சிலருக்கு வந்து மேலே அந்த பார்ட்ரு வரைக்கும் உயரம் வரும். இந்த மாதிரி 2 பக்கமும் நம்ம வச்சு தைச்சிட்டு, அதாவது க்ரீன் கலர் பக்கம் வச்சு மடக்கி வச்சு தையல் போடாமல் நீங்கள் அந்த மெரூன் கலர் பக்கம் மடக்கி வச்சு தையல் போட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்டர் ஜாயின் பண்ண மாதிரி தெரியாது, தையலும் தெரியாது. என்ன காரணம்னா அதில் ஜரி நிறையா இருக்குது, அதில் நம்ம தையல் போடுறது தெரியாது. க்ரீன் கலரில் தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தையல் தெரியும். இப்போ வந்து நம்ம அந்த ஒரு 3 இன்ச்சுக்கு பார்டர் கட் பண்ணி அடியில் வச்சு மேலே திருப்பிடலாம். இப்போ அப்படியே மேலே திருப்புங்க. திருப்பிட்டு எட்ஜில் தையல் போடுங்க. இப்போ அப்படியே மேலே மடித்து தைச்சிடலாம். இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம கடைசியாக வந்து லைனிங் வச்சுக்கலாம். லைனிங் வந்து கரெக்டாக இந்த பார்டருக்கு மேலே வர்ற மாதிரி பார்த்துக்குங்க. ஏன்னா லைனிங் வந்து தனித்தனியாக இருந்தால் நமக்கு வந்து சீக்கிரமாக சுருங்காது. அது வந்து தனித்தனியாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இப்போ இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ லைனிங் கிளாத்தை அடையாளப்படுத்திட்டு இந்த பார்டருக்கு மேலே வச்சுட்டு நான் அப்படியே கை வந்து இங்கே ஆம்கோலுக்கு தைக்கிறதுக்கு நம்ம அடையாளப்படுத்தி எடுத்துக்கலாம். 1/4 இன்ச்சு சுற்றிலும் மார்க் பண்ணுங்கள். அது பார்டர்லாம் அடியில் போயிடும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, தெரியாது நமக்கு அசிங்கமாக.
இப்போ சரியாக வச்சு நம்ம அந்த அடையாளப்படுத்தியிருக்கிறது மேலேயே அப்படியே வச்சு தைச்சிட்டு வாங்க. இப்போ தைச்சிட்டு அமுக்கு தையல் போடுங்க. இப்போ ஸ்கர்ட்டுக்கு வந்து அடையாளப்படுத்திக்கோங்க. அதே மாதிரி இதுலேயும் நம்ம வந்து மீள் உயரத்துலேயும் அடையாளப்படுத்திக்கோங்க. எப்போவுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு தைக்கிறம்போது ஒரு 1.5 இன்ச்சு விட்டுட்டு அதுக்கு மேலே தான் ஃப்ளிட்ஸ் வைக்கணும். ஏன்னா வந்து நம்ம தையல் போடுவோம். அதனால் வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு அப்புறமா ஃப்ளிட்ஸ் வைக்க ஆரம்பிங்க. நல்லா கொஞ்சம் உள்ளே தள்ளி தள்ளி கொடுத்துட்டு வாங்க. சிலருக்கு வந்து இந்த மாதிரி வைக்க வராது. நாங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால அப்படியே நான் உள்ளே கொடுத்து கொடுத்து வச்சுருவேன். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை புதுசாக பண்ணுறீங்க அப்படின்னா அளவு வச்சு கூட நீங்கள் மார்க் பண்ணி அதுக்கப்புறமா வைங்க. எனக்கு ஒரே தடவை பிரிக்கவும் வராது, அப்படியே நான் வச்சுருவேன். இந்த மாதிரி கையை எல்லாமே முடிச்சுட்டு கடைசியாக இதை ஜாயின் பண்ணுங்கள். என்ன காரணம்னா நம்ம வந்து கையில் ஜாயின் பண்ணாமல் இதை ஜாயின் பண்ணிட்டோன்னா அது நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்க மாதிரி இருக்கும் நம்ம கை தைக்கும் போது. அதனால் கையெல்லாம் தைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணுங்கள். இந்த பக்கமும் நம்ம 1.5 இன்ச்சு விட்டுட்டு நம்ம தைக்கிறோம். இப்போ வந்து அப்படியே மேலே திருப்பி லைனிங் வைக்கலாம். இது ஏன் இப்படி மேலே திருப்பி வைக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து சென்டரில் வந்து தையல் இருக்கிறதே தெரியாது. நான் வந்து உள்பக்கம் வந்து லைனிங்கு, மேல் பக்கம் வந்து ஸ்கர்ட்டு, நடுவில் வந்து நமக்கு அந்த தையல் பகுதி போயிடும். ஏன்னா வந்து சில மெட்டீரியல் வந்து பிரிஞ்சுட்டு வர மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் இந்த மாதிரி தைக்கலாம். இதுக்கும் அடையாளப்படுத்திட்டு சென்டரில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இது சும்மா கணக்கு இல்லை, தள்ளி தள்ளி வர மாதிரி வச்சிங்கன்னா போதும். இதுக்கெல்லாம் கணக்கு இல்லை. இதுக்கு சன்க்ரேப் தான் எடுத்திருக்கேன் நான். ஒரு பக்கத்துக்கு 1 மீட்ரு வரும் லைனிங்கு. போட்டுட்டு இப்போ மேலேயும் கீழேயும் நல்லா இழுத்து விட்டு அமுக்கு தையல் போடுங்க. அடியில் நல்லா இழுத்து கொடுங்க. இல்லைன்னா சில நேரம் வந்து நமக்கு அந்த துணி வந்து உள்ளே போய் நல்ல மடிப்பு விழுந்துடும். அப்போ வந்து நம்ம மறுபடி பிரிக்கிற மாதிரி இருக்கும். கையை வச்சு நல்லா அடியில் வந்து லைனிங் கிளாத்தை இழுத்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா இழுத்து விட்டு தைச்சிடலாம். இப்போ 2 பக்கமும் வச்சாச்சு. இப்போ வந்து சைடு ஃபுல்லாக ஜாயின் பண்ணிடலாம். சைடு இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணும்போது லைனிங் கிளாத்தை வந்து இந்த பக்கம் தள்ளி அடியிலையும் மேலேயும் தள்ளி விட்டுட்டு அந்த நம்ம ஸ்கர்ட்டு இருக்கு இல்லையா, அது மட்டும் நீங்கள் தையல் போடுங்க. ஏன்னா அதை தனியாக தையல் போட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து நல்லா அகலமாக இருக்கும் உங்களுக்கு. அது வந்து கொஞ்சம் அகலம் கம்மியாக இருக்கும். அதனால் வந்து தனித்தனியாக ஜாயின் பண்ணிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து கையில் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. கையோட அளவு எந்த அளவோ அந்தளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ 2வது தையல் போட்டுடலாம். 3 தையல் போட்டுக்கோங்க. 2வது தையலுக்கும் அதே மாதிரி தான். நம்ம லைனிங் கிளாத்தை சேர்த்து பண்ணிடாதீங்க. கை வந்து ரொம்ப அகலமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி விட்ருங்க. கட் பண்ணி விட்டுட்டு
நம்ம சைடில் வந்து லைட்டாக அங்கனா கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணி விடுங்க. ஏன்னா வந்து நமக்கு இழுத்து பிடிக்காம கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். அதுக்காக வந்து லைட்டாக கட் பண்ணி விட்ருங்க. இப்போ அப்படியே உள்பக்கமாக நீங்கள் லைனிங் கிளாத்தை தையல் போட்டுக்கலாம். நமக்கு வெளியில் தெரியாது. உள்பக்கமாக லைனிங்கை தையல் போட்டுக்கோங்க. ஏன்னா கீழேருந்து தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு சமமாக வரும். மேலேருந்து போட்டிங்கன்னா ஒன்று ஒன்று ஏற்றி இந்த அதே இருக்கும். அதனால் கீழேருந்து போட்டுட்டு கொஞ்சம் கேப் விட்டே எடுத்துருங்க. இப்போ இந்த மாதிரி வரும். இப்போ நாட்டு தைக்கிறதுக்கு நம்ம கழுத்துக்கும் முன்பக்கத்துக்கும் நம்ம நாட்டு தைக்கிறதுக்கு ரோப் ரெடி பண்ணிடலாம். அடிச்சுட்டு இது திருப்பி எடுத்து முறுக்கிடலாம். ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா வெயில் காலத்துக்கு இந்த மாதிரிலாம் ஒரு ஃபங்க்ஷன் போடுறதுக்குலாம் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ட்ரெஸ்ஸு போடுறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நாட்டு வந்து நல்லா முறுக்கிடலாம். ரெண்டாவது நல்லா கிராண்டாக இருக்கும். ஏன்னா ரேட்டு கம்மி இருந்தாலும் வந்து சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கு வந்து நம்ம கண்டே பிடிக்க முடியாது இந்த சாரீ வந்து இவ்வளோக்கு தான் எடுத்தோமா அப்படின்னு. இது இப்படி நல்லா முறுக்கி எடுத்துக்கோங்க. எந்த பக்கம் நம்ம முறுக்குறோமோ அதுலேருந்து ஆப்போசிட் முறுக்குனிங்கன்னா உங்களுக்கு நல்ல அந்த முறுக்கு விழுந்துடும். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடுங்க. இப்போ கீழேருந்து நமக்கு வந்து ஓப்பன் இல்லாமல் வேணும். இங்கே ஸ்கர்ட்டுக்கு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி தனியாக எடுத்துக்கோங்க. இப்போ அகலம் 4 இன்ச்சு உயரம் 4 இன்ச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து பேக் சைடுக்கு ஒன்று ஒன்று வச்சா போதும். நாட்டு வந்து நிறைய டிசைன் இருக்குது. உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. எனக்கு டைம் இல்லை, அதனால சும்மா இது மாதிரி கொடுக்குறேன். பேக் சைடுக்கு ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது வந்து முன்னாடி வர்றதுக்கு வந்து நான் ஒரு 5 பீஸ் 6 பீஸ் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து பெருசாக கொடுத்துட்டு அப்போ அடுத்தடுத்து நான் சின்ன சின்னதாக கொடுக்குறேன். அளவு வந்து கரெக்டாக வச்சு கொடுங்க. ஏன்னா நம்ம திருப்பும்போது அடுத்து வந்து நமக்கு அந்த க்ரீன் கலர் ரோப் வந்து தெரியக்கூடாது. அப்படியே லைனாக வர மாதிரி பார்த்துக்குங்க. 1 இன்ச் அந்த மாதிரி அடையாளம் வச்சு நீங்கள் பண்ணலாம். இது வந்து நல்லா நிற்கும். நமக்கு இந்த மாதிரி கேப் இல்லாமல் நம்ம மீதி உள்ளதையும் கொடுத்துக்கலாம். இது மாதிரி அடுத்தடுத்து இன்னும் ஒரு 2 இது கொடுத்துடலாம். பாருங்கள், 5 பீஸ் கொடுத்தாச்சு. இதுக்கும் இப்போ இந்த மாதிரி வரணும். இதை வந்து சென்டரில் வந்து தைச்சிட்டு அதை லைட்டாக வந்து கட்டி விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தையல் போட்டதே தெரியாது. கரெக்டாக நம்ம எந்த இடத்துல டிசைன் பண்ணியிருக்கோமோ அதுக்கு கீழே வர மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இந்தமே நம்ம வந்து பாசி வச்சிடலாம். இதுக்கு எல்லாத்துக்கும் நான் ஒயிட் கலர் பாசி இப்போ கொஞ்சம் பெருசாக கொடுக்குறேன். இது கொடுக்கும்போது இன்னும் ரொம்ப கிராண்டாக இருக்கும் ட்ரெஸ்ஸு. இன்னும் நல்லா தைச்சி விட்டுட்டு அப்படியே லைட்டாக அப்படியே கட்டி விட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். தைச்ச மாதிரியே தெரியாது. நம்ம டைட்டாக இடுப்பு வந்து டைட்டாக வேணுங்கிறதுக்கு நம்ம பெல்ட் அடுத்து ரெடி பண்ணலாம். அந்த பாசை வச்சுட்டு அது கேன்வாஸ் கொடுத்து நம்ம பண்ண போகிறோம். பாசியை ஃபஸ்ட்டு தைச்சிட்டு சுற்றிலும் அந்த ரோப்பில் தையல் போடுங்க.
தைச்சி முடிச்சுட்டு பின்பக்கம் கழுத்தில் அந்த 2 பைப்பிங்கும் சேர்த்து நல்லா அப்படியே தைச்சி விட்டுட்டு நூலை கட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம தலைவலி வந்து கொஞ்சம் நம்ம போடும்போது கழட்டும் போது அந்த பிரிஞ்சிட்டு வராமல் இருக்கிறதுக்காக அந்த 2 பைப்பிங்கும் சேர்த்து அடிப்பக்கமாக அப்படியே தைச்சி விட்டிங்கன்னா அப்படின்னா சீக்கிரமாக உங்களுக்கு பிரியாது. கொஞ்சம் கஷ்டம்தான், நம்ம தைச்சிட்டு சுற்றிலும் தைச்சி விடணும். நம்ம பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தெரியணும். இருந்தாலும் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியாக வந்து நம்ம அயன் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா படிஞ்சு அந்த ஃப்ளிட்ஸ் எல்லாம் தூக்காமல் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் தண்ணியில் அதிகம் போடாமல் வச்சுக்கோங்க. அப்படியே போட்டாலும் சும்மா லிக்யூடு ஊற்றி சும்மா அப்படியே கும்மி அப்படியே அமுத்தி அப்படியே காய போட்டுருங்க. இல்லை சும்மா வெறும்ன தண்ணியில் அலசி போட்டால் கூட போதும். இது இடுப்பு சுற்றளவு வந்து 27. நம்ம வந்து 2 இன்ச் வைக்கிறோம். கேன்வாஸ் எடுத்துக்கோங்க, நேராக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா துணியில் மட்டும் நம்ம தைச்சோம் அப்படின்னா நிற்க மாட்டேங்குது. அதனால் வந்து கேன்வாஸ் வச்சு தைச்சோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஸ்டிஃபாக இருக்குது. நல்லா கேன்வாஸ் வச்சுக்கோங்க. ரெண்டு இன்ச்சுக்கு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். சுற்றளவு மட்டும் கரெக்டாக எடுத்துக்கோங்க இடுப்பில். இன்னும் சில நேரம் வந்து நம்ம சரியாக இருக்கும்னு எடுத்துடுவோம், அப்புறம் பத்தாது. அதனால் 1 இன்ச்சு இல்லை 2 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கொக்கியில் நம்ம பக்கிள்ஸ் அந்த எக்ஸ்ட்ரா நம்ம போட்டோம்னா நம்ம மாட்டிக்கலாம். இப்போ கேன்வாஸ் கட் பண்ணிவிட்டு அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது பார்டரை வந்து இப்படி இந்த மாதிரி மடிச்சுட்டு நம்ம அப்படியே தையல் போட்டுடலாம். தையல் போட்டுட்டு இதை பரட்ட போகிறோம். நான் ஒரு ட்ரெஸ்ஸுக்கு பெல்ட்டு தைச்சப்போ வந்து இந்த மாதிரி தைச்சிட்டு 2ஐயும் ஒன்றா வச்சு தைச்சிட்டு பைப்பிங் வச்சுருந்தேன் 2 பக்கமும். நான் இதுக்கு பைப்பிங் பண்ண போகிறதில்ல. நம்ம வந்து அடிச்சுட்டு அப்படியே திருப்பிடலாம். ஒரு சாரியில் இவ்வளோ தாங்க மிச்சம். இப்போ நான் கட் பண்ணுறேன் இல்லையா, அங்கிட்டு இருக்கிறது தான் மிச்சம். ஃபுல்லாகவே ஒரு சாரிலையும் கொடுத்தாச்சு. அந்த கேன்வாஸ் மேலே போட்டிங்கன்னா தான் பிரியாது நம்ம திருப்பும்போது. அந்த ஓரத்தில் தைச்சிட்டு அப்படி திருப்பிடலாம். நம்ம நாட்டுக்கு திருப்போம் இல்லையா, அந்த மாதிரி திருப்பிடுங்க. இது ஊசி வச்சு திருப்ப வரலைன்னா லெட்டு வைங்க. நான் ஊசி வச்சு ட்ரை பண்ணி வரலை, அதுக்கப்புறமா லெட்டு வச்சு திருப்பினேன், ஈஸியாக வந்துடுச்சு. லெட்டு வச்சு திருப்பி எடுத்துருங்க. திருப்பிட்டு நல்லா 2 பக்கமும் தேய்ச்சி விட்ருங்க. அந்த தையல் போட்டதை வந்து நம்ம பிரித்து விட்டுட்டு பண்ணுங்கள். இல்லைன்னா கொஞ்சம் தள்ளி போட்டிருந்தீங்க அப்படின்னா லைட்டாக கட் பண்ணி கூட விட்டுறலாம். நான் வந்து தையல் போட்டிருந்தேன், அதை லைட்டாக பிரித்து விட்டேன். இப்போ அப்படியே எட்ஜிலே தையல் போட்டுடலாம். ரெண்டு கொக்கி வைக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. அப்படியே திருப்பி இந்த பக்கமும் தைச்சிடலாம். ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸுக்கு இந்த மாதிரி காம்பினேஷன் கொடுத்து இந்த பெல்ட்டெல்லாம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும்.
இப்போ 3ஆக மடித்து இதுக்கு வந்து கொக்கி மாட்டுறதுக்கு நான் க்ரீன் கலரில் வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி தான் வைக்கணும். ஏன்னா அதே கலரில் வச்சா தெரியாது அப்படின்றதுக்காக உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். ஆனால் அதுக்கப்புறம் பிரிச்சுட்டு அப்புறம் மெரூன் கலரில் தான் வச்சேன் நான். இந்த மாதிரி தான் வைக்கணும். நீங்கள் இந்த பக்கமும் அந்த பக்கமும் 2 கொக்கி மாட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க. போட்டிங்க அப்படியே திருப்பிடுங்க. நம்ம ஸ்கர்ட்டுக்கும் இந்த மாதிரி தான் வைக்கணும் கொக்கி. அப்படியே ரிட்டன் வந்துடணும், நூல் கட் பண்ணாமல் எல்லா பக்கமும் தைச்சிட்டு அந்த மாதிரி பண்ணிங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு பிரியாது. அவ்வளோதாங்க, பெல்ட்டு ரெடி பண்ணிட்டோம். கொக்கி மட்டும் தான் வைக்கணும். இது அதோடய ட்ரெஸ்ஸு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கீழே வந்து கரையை மட்டும் நான் மடித்து தைச்சேன். இதான் பேக் சைடு நாட்டு, சாலு, பெல்ட்டு, அந்த பாசிக்கு கீழே நான் நாட்டு வர மாதிரி வச்சுருக்கேன். கண்டிப்பாக இந்த ட்ரெஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததும் போட்டு எடுத்தேன். கொஞ்சம் டல்லாக தான் வந்துச்சு, இந்தளவுக்கு ப்ரைட்டாக இல்லை. ஏன்னா நைட் டைம்னால் கொஞ்சம் டல்லாக தான் இருந்துச்சு. அதனால தான் உங்களுக்கு தரையில் போட்டு எடுத்து காமிச்சிருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. கைக்குமே நமக்கு ஒன்றும் வித்தியாசம் தெரியல. இப்போ ஸ்கூல் விட்டு வந்தது உள்ள ரூமுக்குள்ளன்றதுனால நமக்கு அந்த பிரைட்னஸ் கிடைக்கல. நல்லா கீழே வரைக்கும் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். எந்த ஒரு சுருக்கமும் இல்லை, சொல்கிறலாம் பாருங்கள். ரொம்ப நீட்டாக சூப்பராக இருக்குது. இப்போ சால் போட்டதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பெல்ட் போட்டிருக்கேன், ஆனால் வந்து தெரியல சேம் கலர்னால. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.